அனைவருக்கும் வாழ்த்துக்கள். நான் ஆரோக்கியம் மறுபடியுமாக நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த நாளிலும் நம்முடைய நிகழ்ச்சியினுடைய அந்த மையம் யார், நம்முடைய நிகழ்ச்சியினுடைய அந்த நிகழ்ச்சியில் பார்க்க போகிற அந்த புரட்சியாளர் யாருன்னு சொல்லி சொல்ல போகிறேன். அதாவது இந்தியாவில் குறிப்பாக தென் தமிழகத்தில் 18ஆம் நூற்றாண்டுகளில் பெண்களெல்லாம் அடிமைப்படுத்தப்பட்ட நாட்கள். அது பெண்கள் அப்படின்ன உடனே தேவதாசி முறைகளாய் பெண்கள் அனுப்பப்பட்டிருந்த நேரம், பெண் குழந்தை பிறந்தாலே பாவம் அப்படிங்கிறதான ஒரு நேரம், பெண் குழந்தைகளை விற்கப்பட்ட ஒரு நேரம், பெண்கள் மேலாடை போட்டால் அதுக்கு வரி கட்டின ஒரு நாட்கள். அது 18ஆம் நூற்றாண்டுகள் மிகவும் ஒரு கேவலமான செயலாக நம்முடைய சமுதாயத்தில் இருந்துச்சு. இப்போ இந்த பெண்களெல்லாம் தங்களை யார் விடுதலை பண்ணுவா, இந்த இதிலிருந்து எப்படி நான் மீட்கப்பட போகிறோம் அப்படிங்கிறதா நீங்கள் எண்ணிக்கொண்டிருந்த ஒரு நேரத்தில் தான் தேவன் ஒரு நபரை என்னை எழுப்புறார். அயர்லாந்து நாட்டில் 1867ஆம் ஆண்டு ஒரு பெண் பிறக்கிறார். ஏமி கார்மைக்கேல் அம்மையார் அப்படிம்பாங்க அவங்கள. இந்த மதர் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லுவாங்க அவங்கள. 1867ஆம் ஆண்டு அயர்லாந்து நாட்டில் பிறக்கிறாங்க. ஒரு வசதியான குடும்பம், நல்ல ஆவிக்குரிய வாழ்க்கை, நல்ல தகப்பன், நல்ல கூட பிறந்த 7 பேரில் இவங்க தான் மூத்த பெண். ஒரு ஆவிக்குரிய வட்டாரத்தில் வளர்றாங்க. சின்ன வயசுலேருந்து ஒரு ஆசை, இந்த சமுதாயத்தில் ஏதாவது செய்யணும், தேவன் தன்னை படைத்த நோக்கத்தை நிறைவேற்றணும்னு சொல்லி அப்படி வாழ்ந்த ஒரு பெண் தான் ஏமி கார்மைக்கேல் அம்மையார். அவங்க நம்ம இந்தியாவுக்கு மிகப்பெரிய தொண்டாற்றி இருக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி அவங்களுடைய வாழ்க்கையில் நிறைய தேவன் என்ன செய்ய நினைத்தாரோ அதுக்கு தன்னை விட்டு கொடுத்தாங்க. ரெட்ஷிப்பில், வாலிப பிராயத்தில், சின்ன வயசுலேருந்து படிப்படியாக நிறைய காரியங்களை தன்னுடைய வாழ்க்கையில் செஞ்சு பழகி தேவன் தன்னை என்ன விரும்பினாரோ அதை அதுக்கு விட்டு கொடுத்து வாழ்ந்தாங்க. ஒரு நாள் ஆண்டவர் அவன்கிட்ட பேசுகிறார், நீ போ அப்படின்னு, புறப்பட்டு போ அப்படிங்கிற வார்த்தையை ஒரு நாள் பேசுகிறாரு. அந்த வார்த்தையின்படி தன்னை மிஷனரியா போக அர்ப்பணிக்கிறாங்க. அப்படி அர்ப்பணித்து தன் மிஷனரியா போகணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய பேர்கிட்ட சொல்கிறாங்க. ஒரு நாள் சீனாவுக்கு போகணும் அப்படிங்கிறதான ஒரு மாபெரும் எண்ணத்தோட ஹட்சன் டெய்லர் அவருடைய மாபெரும் தேவ மனிதனுடைய புத்தகத்தை படித்து அதிலிருந்து நிறைய தகவல்கள் எடுத்துக்கிறாங்க. சீனாவில் நிறைய தேவை இருக்குது, சீனாவுக்கு நம்ம போனால் மாபெரும் எழுப்புதலை கொண்டு வரலாம் அப்படிங்கிறதுக்காக சீனாவுக்கு புறப்பட்டு போகிறதுக்கு தயாராகிறாங்க. ஆனால் யாருமே அவரை ஏற்றுக்கலை. ஏன்னா பிசிக்கலாக சிக்காக இருந்தாங்க, நிறைய பலகீனமாக இருந்தாங்க. அவங்களால சீனாவில் போய் ஊழியம் செய்ய முடியாதுன்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. மறுபடியும் வீட்டுக்கு வர்றாங்க, ஜெபிக்கிறாங்க. அவங்க பக்கத்தில் இருக்கிறதான வீட்டு பக்கத்தில் இருக்கிற தெருக்களில், அவங்க பக்கத்தில் இருக்கிற கம்பெனிகளில் இருக்கிற பெண்கள் மத்தியில் போய் ஊழியம் செய்ய ஆரம்பிக்கிறாங்க. மாலை நேர வகுப்புகள், காலை நேர ஜபம், அப்புறம் தான் படித்த கல்லூரியில் மாலை நேர ஜபம், இப்படி நிறைய ஆரம்பித்து தேவன் தன்னை வாழ்க்கையில் என்ன விரும்பினாரோ அதை அடைவதற்காக சின்ன சின்ன விஷயங்களை செய்ய ஆரம்பிக்கிறாங்க. அது மாபெரும் வெற்றியை கொடுக்குது. அப்படி மாலை நேர வகுப்புகள் எடுத்து மாபெரும் வெற்றி அடைந்த நாட்களில் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவர் உலகமெல்லாம் போகணும், ஏதாவது ஆண்டவருக்காக செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் வருது. மறுபடியும் அவருக்கு ஒருத்தர் மூலமாக மிஷனரிக்கு போகிறதுக்கு அழைப்பு வருகிறது. எங்கே போகலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் ஜப்பான் அங்கே நாட்டுக்கு போகிறதுக்கு அழைப்பு வருகிறது. ஜப்பான் புறப்பட்டு போகிறாங்க. ஜப்பான் நாட்டில் போயிட்டு 15 மாதங்கள் ஊழியம் செய்கிறாங்க. ஜப்பானில் 15 மாதம் மட்டும் ஊழியம் செஞ்சாங்க. ஏன்னா அங்களுடைய காலநிலை சூழ்நிலை அவருக்கு செட் ஆகல. அங்கேயும் பலகீனமாக இருந்ததுனால திரும்பி வரக்கூடிய ஒரு சூழ்நிலை. ஆனால் திரும்பி அவங்க வீட்டுக்கு வரல. மறுபடியும் அங்கிருந்து நேராக ஸ்ரீலங்கா ஊழியத்துக்கு போயிடுறாங்க. ஸ்ரீலங்காவில் ஆண்டவர் அனுப்புகிறாங்கன்னு நினச்சி அங்கே போயிடுறாங்க. அங்கே போய் ஊழியம் செய்கிறாங்க. அங்கேயும் அவங்களால நிரந்தரமாக செய்ய முடியல, கொஞ்ச நாட்கள் மட்டும் செய்கிறாங்க. செஞ்ச உடனே மறுபடியும் தன்னுடைய சொந்த ஊருக்கு வந்துடுறாங்க. வந்த நாட்களில் தன்னுடைய தந்தையார் இறந்துடுறாங்க, தன்னுடைய வளர்ப்பு தந்தையார் இறந்துடுறாங்க. இறந்த உடனே அங்கேயே இருக்கிறாங்க. இருந்த நாட்களில் ஆண்டவர் புறப்பட்டு போன்னு சொல்லிட்டாரு, எங்கே போனே தெரியல. மறுபடியும் அப்படி ஜெபித்துக்கிட்டு நாட்களில் தான் இந்தியாவில் நிறைய ஊழிய தேவைகள் இருக்கு, இந்தியாவுக்கு நிறைய மிஷனரிகள் தேவை அப்படின்னு சொல்லி கேள்விப்படுறாங்க. 1895 இந்தியாவுக்கு வராங்க. இந்தியாவுக்கு வந்த உடனே பெங்களூரில் கொஞ்ச நாள் இருக்காங்க, ஊழியம் செய்கிறாங்க. ஊழியம் செய்த நாட்களில் தென் தமிழகத்தில் நிறைய ஊழிய தேவை இருக்கு, தென் தமிழகத்தில் நிறைய மக்கள் இருக்காங்க, அவங்க வாழ்க்கையில் மாபெரும் சுவிசேஷத்தை கொண்டு போய் சேர்க்கணும்னு சொல்லி தாமஸ் வாக்கர் அப்படிங்கிறதான ஒரு ஊழியக்காரர் மூலமாக தெரிஞ்சுக்கிட்டு அங்கே போகிறாங்க. ஆரம்ப நாட்கள் அங்கே போய் பண்ணைவிலை அப்படிங்கிற இடத்துல ஊழியத்தை ஆரம்பிக்கிறாங்க. பண்ணை இன்னைக்கு திருநெல்வேலி மாவட்டத்தில் பண்ணைவிலை அப்படிங்கிற இடம் இருக்கும். அந்த இடத்துல இருந்து மையமாக வச்சு ஊழியத்தை ஆரம்பிக்கிறாங்க. தாமஸ் வாக்கர் என்கிறதான ஒரு ஊழியக்காரர் மூலமாக சேர்ந்து டீமா ஊழியம் செய்கிறாங்க. இந்த நாட்களில் திருநெல்வேலி மாவட்டம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஏன் அப்படின்னா திருநெல்வேலி மாவட்டம் முழுவதும் நிறைய, அந்த சவுத் இந்தியா முழுவதும் மிகவும் ஒரு இழிவான நிலைமை இருந்துச்சு. பெண்கள் எல்லாம் இழிவுபடுத்தப்பட்டு கொண்டிருந்தார்கள். குழந்தைகள், பெண் குழந்தை பிறந்தாலும் அவமானம் அப்படிங்கிற ஒரு நிலைமை. பெண் குழந்தை வளர்ந்து அவங்களை கல்யாணம் பண்ணதுக்கு பெரிய பிரச்சனை. அவர்களை தேவதாசியாய் அனுப்பி விட்டுருவாங்க. தேவதாசின்னா நல்ல ஒரு விஷயம் தான், கடவுளுக்கு பணி செய்ய அனுப்புனாங்க. நாட்கள் ஆகும் பொழுது அவங்க அங்கே என்ன பண்றாங்க, அது ஒரு தவறான இழிவான செயல்களுக்கு பெண்கள் பயன்படுத்தப்படுகிறார்கள். இப்படி ஒரு நிலைமை இருந்துச்சு. அங்கே பெண்கள்னாலே சமுதாயத்தில் மதிப்பில்லாத ஒரு நிலைமை இருந்துச்சு. பெண்கள் உடன்கட்டை ஏறணும் கணவன் மரித்த உடனே. இதெல்லாம் ஏமி கார்மைக்கேல் அம்மையார் பார்க்குறாங்க. பார்த்துட்டு ஊழியத்துக்கு போயிட்டு இருக்கும் பொழுது ஒரு நாள் பண்ணைவில்லை அப்படிங்கிற இடத்துல ஊழியத்துக்கு போகும்பொழுது ஒரு படித்த பெண்ணை பார்க்கிறார்கள். அந்த பெண் ஒரு அசாதாரணமான ஒரு பெண்மணி. அவளை பார்த்து பேசுறாங்க.
பேசின உடனே கூட வந்தவங்கள்ட்ட கேட்குறாங்க யாருன்னு. இவள் வந்து ஒரு தேவதாசி அப்படின்னு சொல்றாங்க. இவர் வந்து ஒரு கோயிலில் வந்து நேர்ந்து விடப்பட்ட ஒரு பெண். இவங்களுக்கெல்லாம் யாரும் சுவிசேஷம் நீங்க சொல்ல மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா, இல்லை அதுக்கு நமக்கு அனுமதி இல்லை, யாரும் விட மாட்டாங்க அப்படின்னு சொல்லி கூட வந்தவங்க சொல்றாங்க. அப்பம் அவருக்கு புரியுது, ஆண்டவர் தன்னை இதற்காகத்தான் கொண்டு வந்திருக்கிறாரு, ஆண்டவர் என்னை கொண்டு வந்த நோக்கமே இதுக்காகத்தான் சொல்லி. அப்போ அவர் ஒரு விஷயத்தை யோசிக்கிறாரு. பிறக்கும் பொழுது இருந்தே ஏமி கார்மைக்கேல் அம்மையாருக்கு வந்து அவருடைய கண்கள் வந்து நீல நிற கண்ணா இருக்கும். நமக்கு பார்த்தீங்கன்னா கருவெளி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மாநிறமா இருக்கும், அவங்களுக்கு வந்து நீல நிற கண்ணா இருக்கும். அந்த அயர்லாந்து நாட்டில் அவங்க வந்து எப்பவுமே ஜெபிப்பாங்களாம் போயிட்டு, ஆண்டவரே என் கண்ணு மட்டும் நீல நிறமா இருக்கு, மற்றவங்களுக்கெல்லாம் பழுப்பு நிறமா இருக்கு அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணுவாங்க. என் கண்ணு மற்றவங்களை போல ஆணும் அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணுவாங்க. டெய்லி காலையில் எழுந்துச்சு கண்ணாடி போய் பார்ப்பாங்க, ஆண்டவரே என்னுடைய கண்ணு வந்து பழுப்பு நிறமா ஆகிட்டான்னு சொல்லி. ஆகியிருக்கவே செய்யாது, ரொம்ப நாள் ஆகவே இல்லை. அதை பற்றி ஒரு பெரிய சங்கடம் இருந்துகிட்டே இருந்துச்சு. ஆனால் என்னைக்கு திருநெல்வேலி மாவட்டத்தில் வந்து தன்னுடைய ஊழியத்தை ஆரம்பிக்கிறாங்களோ அன்னைக்கு தான் தெரியும் தேவன் தன்னை கரெக்டாக படைச்சிருக்கிறாருன்னு சொல்லி. ஏன்னா இந்த அவங்களுடைய கண்ணும் இந்த தென் தமிழகத்தில் வாழ்ந்த அன்னைக்கு வாழ்ந்த அவங்களுடைய கண்களும் ஒரே மாதிரி இருந்துச்சுன்னு சொல்லி அவங்களுடைய வாழ்க்கை குறிப்பில் படிக்க முடியும். தேவன் அவங்களை கரெக்டாக படைச்சாரு, தேவன் அவர்களை கரெக்டான இடத்துக்கு அனுப்பியிருக்கிறாரு, இதற்காகத்தான் தான் பிறந்திருக்கிறேன் அப்படிங்கிறத அந்த பெண்ணை பார்க்கும் பொழுது அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. தொடர்ந்து அவங்க ஊழியங்களுக்காக போறாங்க. 1901 டோனாவூர் அப்படிங்கிறதான ஒரு இடத்துல ஒரு டோனாவூர் மையம் ஆரம்பிக்கப்படுகிறது. இன்னைக்கு ஒரு ஃபேமஸான இடம். 1827 ரேனியஸ் அப்படிங்கிறதான ஊழியக்காரன் மூலமா ஆரம்பிக்கப்பட்ட ஒரு விஷயம், அந்த கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு விஷயம், அந்த இடம். ஆனால் அது அப்படியே இருந்துட்டு 1901 நம்ம ஏமி கார்மைக்கேல் அம்மையார் மூலமாக அது விரிவுபடுத்தப்படுகிறது. அடுத்த 25 வருஷத்துல இந்த டோனாவூர் மையம் மிகப்பெரிய ஒரு மையமா மாறிடுது. இந்த டோனாவூர் மையத்தை ஏன் அவங்க போய் அங்க இருந்து அவங்க செய்யணும் அப்படின்னு சொன்னா, தென் தமிழகத்தில் வாழ்ந்த பெண் குழந்தைகள் எல்லாம் வந்து இழிவுபடுத்தப்பட்டு கொண்டே இருந்தார்கள். பெண் குழந்தை பிறந்தாலே அவமானம் அப்படிங்கிறதான ஒரு நிலைமையிலிருந்து அவங்களை மீட்டெடுத்து எப்படியாவது இயேசுவை பற்றி சொல்லி வரணும் அப்படிங்கிறதான மிகப்பெரிய ஒரு வாஞ்சை. ஒரே ஒரு பெண் சமுதாயத்தில் வந்து, அதாவது வேற நாட்டில் பிறந்த ஒரு பெண் நம்ம நாட்டில் வந்து நம்ம நாட்டில் பிறக்கிற பெண் குழந்தைகள்லாம் காப்பாற்றுவதற்காக தன்னுடைய வாழ்நாளில் கல்யாணமே முடிக்காம ஆண்டவர் சொன்ன ஒரே ஒரு காரணத்திற்காக நிறைய அவமானங்களை சந்தித்து மாபெரும் புரட்சி ஏற்படுத்திக்கிட்டே இருந்தாங்க. 1991 ஆரம்பிக்கப்பட்ட ஒரு விஷயம். நிறைய பெண் குழந்தைகள், அதாவது கோயிலில் பெண் குழந்தை வித்துருவாங்க. இப்படி 13 நாள்ல ஒரு குழந்தைய போய் விற்கிறாங்க கோயிலில் போய். இந்த குழந்தைய வந்து சாமிக்கு படையை கொடுத்துடுறோம் அப்படின்னு சொல்லி. உடனே ஏமி கார்மைக்கேல் அம்மையாருக்கு சொல்றாங்க, இப்படி ஒரு குழந்தை இருக்கு, 13 நாள்ல அந்த குழந்தையை தூக்கிட்டு வராங்க. ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்றாங்க, ஆண்டவரே இந்த குழந்தையை நீங்க காப்பாற்றணும். ஆனா ஆண்டவர் அந்த குழந்தையை மட்டும் காப்பாத்தல, அதற்கு பின்பதாக வந்த எல்லா குழந்தையும் ஆண்டவர் காப்பாத்தினார். 1913 இது மாதிரி நேரங்கள்ல அந்த டோனாவூர் மையத்துல மாத்திரம் 130க்கு அதிகமான குழந்தைகளை மட்டும் அவங்க பராமரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஒரு முறை வந்து அவங்களுடைய மையத்துக்கு ஒரு பெண் பால் கொடுக்க வர்றா. அதாவது அங்க வர குழந்தைகளுக்கு பால் கொடுக்கறதுக்கு யாரும் இருக்க மாட்டாங்க. ஒரு கிராமத்துல ஒரு பெண்மணி பால் கொடுக்க வரா. அந்த பால் கொடுத்துட்டு போன உடனே அந்த அவளுடைய கணவன் வந்து அவளை கொன்றுறான். அவரை கொன்றுறாங்க. ஏன் அப்படின்னா, யாரோ ஒரு குழந்தைக்கு நீ பால் கொடுத்தையே, அவன் என்ன ஜாதினே தெரியல அப்படின்னு சொல்லி அவளை கொன்றுறான். எவ்வளவு ஒரு இழிவான செயல் பாருங்க. ஆனாலும் கூட ஏமி கார்மைக்கேல் அம்மையார் சோர்ந்து போகல. சமுதாயத்தில் அடுத்து இதை போல ஒரு விஷயம் நடக்கக்கூடாது என்பதற்காக போராடினார்கள். சார், நம்முடைய வாழ்க்கையில வந்து ஒரு திட்டம் ஆண்டவர் வச்சிருப்பாரு, நமக்கு தெரியாது. நம்ம புறப்பட்டு போனா தான் அந்த விஷயமே நடக்கும். தினத்துல வந்து பாதைகளை தேடிக்கிட்டே இருப்போம், ஆனா பாதைகளை நம்ம தான் உருவாக்க வேண்டும். இன்னும் இந்த இந்தியா, இன்னும் தேசத்துல பல இடங்கள்ல வந்து ஏமி கார்மைக்கேல் அம்மையார் போல நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்களை சமுதாயம் தேடிக்கிட்டே இருக்குது, அவங்களுக்கான பணி இருந்துகிட்டே இருக்குது, அவங்களுக்கான பாதைகள் இருந்துகிட்டே தான் இருக்குது. அவங்க அதை கண்டுபிடிக்க தட்டியும் அதற்கு நேராக போகவே முடியாது. இன்னும் சமுதாயத்தில் புறக்கணிக்கப்பட்ட மக்கள் இருந்துட்டே தான் இருக்கிறாங்க. இன்னும் பெண்கள் அடிமைப்படுத்தப்பட்டு கொண்டே இருக்கிறார்கள். இன்னும் ஏதோ ஒரு இடத்துல ஒரு நாளில் எத்தனையோ பெண் குழந்தைகள் கற்பழிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறாங்க. இதெல்லாம் யாரு பாப்பா? இதெல்லாம் யாரு வந்து தடை பண்ண முடியும்? கண்டிப்பா ஆண்டவர் நம்ம மூலமா சமுதாயத்தில் ஏதோ செய்ய விரும்புகிறார். அல்லேலூயா. ஆண்டவர் சமுதாயத்தில் நம்ம மூலம் எதை செய்ய விரும்புகிறார். 1931 இந்த நேரங்களில் வந்து ஏமி கார்மைக்கேல் அம்மையார் சிக்காயிடுறாங்க. அப்பவும் தன்னுடைய பணியை விடவே இல்லை. அவங்க 20 வருஷம் படுக்கையில தான் இருந்தாங்க. இந்த 20 வருஷமும் வந்து புத்தகத்தை எழுதுகிறது மூலமாக, நாவல் எழுதுகிறது மூலமாக சுவிசேஷ பணியை செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க. சுவிசேஷம் வந்து வெறும் ரட்சிப்பை மட்டும் தராது அப்படிங்கிறதுக்கு அவங்க தான் முன் உதாரணம். ஏன்னா வெறும் ரட்சிப்பை மட்டும் தரல, சமுதாயத்தில் என்னென்ன கீழே இருக்குதோ அதெல்லாம் மேலே கொண்டு வர முடியும் சுவிசேஷத்தினால. அவங்கள்ட்ட ஆண்டவருடைய வார்த்தை இருந்துச்சு, அதனாலதான் ஜனங்கள் அவரை ஏற்றுக்கொண்டாங்க. அவங்க வாழ்ந்த நாட்கள்ல தமிழ் தெரியாது, ஆனா 2 வருஷத்துல தமிழை கத்துக்கிட்டாங்க.
அவங்க வந்து எந்த ஒரு கலாச்சாரத்தையும் புண்படுத்தவே இல்லை. தமிழ்நாட்டில் திருநெல்வேலி வாழ்ந்த ஒரு பெண்ணை போல அவங்க வாழ்ந்தாங்க. சாரி கட்டி இருந்தாங்க. யாரையும் புண்படுத்தவே இல்லை. அவங்களால மட்டும் எப்படி இப்படி பெரிய சாதனைகளை பண்ண முடிஞ்சிச்சு? தேவதாசி முறைகளுக்கு எப்படி எதிராக அவங்களை போராட முடிஞ்சிச்சு? குழந்தைகள் வன்கொடுமைகளுக்கு எதிராக இப்படி அவங்களால போராட முடிஞ்சிச்சு, அதில் ஜெயிக்க முடிஞ்சிச்சு. ஏன்னா தனக்குள்ள ஒரு தனக்குள்ள அதிகாரம் இருக்கிறத அவங்க உணர்ந்தாங்க. தனக்குள்ள ஒரு ஆண்டவர் இருந்து போக சொன்ன ஆண்டவர் எல்லாவற்றையும் செய்வார் அப்படிங்கிறத நம்பினாங்க. 20 வருஷம் படுக்கையில் இருந்தாங்க. அந்த 20 வருஷம் புத்தகத்தை எழுதிக்கிட்டு இருந்தாங்க. புத்தகத்தின் மூலமாக 1951 ஜனவரி மாதம் 18ஆம் தேதி அவங்க மறைந்துடுறாங்க. ஆனா இன்னைக்கு நம்ம கூட வாழ்ந்துகிட்டே இருக்கிறாங்க. இன்னைக்கு அவங்க நம்மள வாழ்ந்துட்டே இருக்கிறாங்க. ஏன் தெரியுமா? சமுதாயத்துல ஏதோ ஒரு பெரிய மாற்றங்களை, ஒரு புரட்சி ஏற்படுத்திட்டு போயிட்டாங்க. இன்னைக்கும் இந்த சமுதாயம் புரட்சியாளர்களை தேடிக்கொண்டுதான் இருக்கிறது. யார் இதுல இருந்து விடுதலை தருவார்னு சொல்லி கண்டிப்பா தேவன் தருவார். யார் மூலமாய் தருவார்? நம்ம புறப்பட்டு போய் நம்ம மூலமா தான் ஆண்டவர் செய்வார். நான் உனக்கு முன்பாய் போய் கோலனானவர்களை சேர்க்க. இன்னைக்கு வந்து நிறைய சோர்ஸ் தேடிக்கிட்டு இருக்காங்க. இல்ல நான் இது இருந்தா அதை செஞ்சிருவேன், இப்படி இருந்தா நான் செஞ்சிருவேன். நமக்கு இருக்கு இந்த பலத்தோட செய்யணும்னு சொல்லி தேவன் எதிர்பார்க்கிறார். நம்மகிட்ட என்ன இருக்கு, இப்ப என்ன இருக்கு, இதை வச்சு நம்மளால என்ன செய்ய முடியும்? இன்னைக்கு வந்து நம்ம இதை தாண்டி வேற விஷயத்த செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். முகநூலில் முகம் தெரியாதவங்களோட நிறைய சண்டைகள், ஆடை போடணுமா போடக்கூடாதுங்கிறதான பிரசங்கங்கள், நிறைய விவாதங்கள். இதெல்லாம் தேவையான்னு பார்த்தா கண்டிப்பா சமுதாயத்திற்கு இதெல்லாம் தேவையில்லை. இன்னும் தங்கள் தலைமுறைகளில் ஒரு டைம் கூட இயேசு கிறிஸ்துவை அறியாதவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. ஒரு நாளைக்கு எத்தனை பேருக்கு தேவன் நல்லவர் இல்லை என்று சொல்லி தெரியாம செத்து போயிடுறாங்க. கிறிஸ்டியானிட்டி கூட இன்னும் எத்தனை மொழிகள் வேதாகமம் கிடைக்காம எத்தனை மொழிகள் இருக்கு. அவங்களுக்கெல்லாம் யாரு போய் சேர்ப்பா? கிறிஸ்தவர்களுக்கே மீண்டும் மீண்டும் சுவிசேஷங்கள் அறிவிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. இன்னும் கிறிஸ்துவை பற்றி அறியாதவர்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்க. அவங்களுக்கு சுவிசேஷம் தேவைப்பட்டு கொண்டிருக்கிறது. இன்னும் வேதாகமத்தை படிக்க தெரியாதவர்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்க. இன்னும் இயேசுனா யாருன்னு தெரியாதவங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க. அவங்கள்ட்ட யாரு கொண்டு போய் சேர்ப்பா? சார் நம்மகிட்ட அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி ஆண்டவர் வச்சிருக்கிறார். கிறிஸ்துவை கொண்டு போவோம். கிறிஸ்துவை முதலாவது நம்மை சேர்ப்போம். கிறிஸ்து நல்லவர் என்பதை முதலாவது சமுதாயத்தில் நாம் காண்பிப்போம். அவர் நமக்கு என்ன சொன்னாரோ அதை நம்ம செய்வோம். சமுதாயம் கண்டிப்பாக மாறும். இந்த ஒரே ஒரு ஏமி கார்மைக்கேல் அம்மையார் மூலமாக இந்த விஷயத்தை செய்ய முடிஞ்சுன்னா இன்னும் எத்தனையோ நபர்கள் இருக்கிறாங்க. நம்மளால நிறைய காரியத்தை செய்ய முடியும். ஸோ தொடர்ந்து இவங்களை பற்றி தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா நீங்களுடைய வாழ்க்கை செய்கிறத எடுத்து படித்து பாருங்கள். இவங்க உண்மையாகவே நம்ம வாழ்ந்த உலகத்தில் இவங்க வாழ்ந்துருக்கிறாங்க, அல்லது நம்முடைய இந்தியாவுக்கு தமிழகத்துக்கு இவங்க வந்திருக்காங்க அப்படிங்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இவங்க மூலமாக சமுதாயத்தில் எவ்வளோ பெரிய மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு இன்னும் பெருமையாக இருக்குது. ஸோ இதே போல் மாமனிதர்களுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றுவதில் நாம் பெருமை கொள்ள வேண்டும். ஸோ தேவநாமம் உங்களை ஆஸ்வதிப்பாராக. தொடர்ந்து எங்களுடைய வீடியோவை நீங்கள் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. நிறைய பேருக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். காட் பிளஸ் யூ.